கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷ பகுதி 1 அதிகாரம் 12 வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய நாமம் என்ன? கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தின் மீது இயேசு கிறிஸ்துவை நம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய குடும்பத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ நம் எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வசனம் சொல்கிறது. தேவன் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை தேடும் பொழுது, அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடும் பொழுது நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம் தேவனால் பிறந்தவர்கள். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அவருடைய பிள்ளைகளாக கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 1 யோவான் 5 அதிகாரம் 18 வசனத்திலே, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் எப்பொழுது தேவனால் பிறந்திருக்கிறோமோ தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ நாம் பாவம் செய்யாதபடிக்கு வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காத்து கொள்கிறான். பிரியமானவர்களே, இந்த உலக பாவங்களுக்கு, உலக சிற்றின்மங்களுக்கு, உலக அசுத்தங்களுக்கு விலகி நம்மை காத்து கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்பொழுது பொல்லாங்கன் நம்மை தொடான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சத்ருவின் போராட்டம் வராதபடிக்கு நான் காத்து கொள்ள வேண்டுமென்றால், சத்ருவானம் நம்முடைய குடும்பத்திலே கிரியை செய்யாதபடிக்கு நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். பாவத்துக்கு விலகி நாம் வாழ வேண்டும். சத்ருவுக்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. பாவம் செய்யும் போது நாம் சத்ருவுக்கு இடம் கொடுக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தோடு சத்ருவுக்கு நாம் எதிர்த்து நிற்கும் போது நம்முடைய குடும்பத்திலே எந்த தீமைகளும் வராதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். பிரியமானவர்களே, சத்ருவானவனால் நம்மை தொட முடியாது. ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சத்துருக்களை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. வியாதிகளை சுகமாக்க நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பேச நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தோடு சத்ருவுக்கு எதிர்த்து நிற்போம். நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் செய்து பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு பாவத்துக்கு விலகி வாழ்வோம். நம்மை காத்து கொள்ளுவோம். அவருடைய வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் காத்து கொள்ளும் போது கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், நம்மை நடத்துவார். தேவனுடைய பிள்ளைகளை வாழ்வோம். உலக சிற்றின்மங்களுக்கு, உலக பாவங்களுக்கு விலகி காத்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 1 யோவான் 2 அதிகாரம் 29 வசனத்திலே, அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவர் என்று அறிந்திருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நீதி செய்கிறவர். அவருடைய பிள்ளைகளாகி நாமும் நீதி செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த உலக அநியாயங்களுக்கு, அநீதியான காரியங்களுக்கு விலகி கர்த்தருடைய பிள்ளைகள் நீதியான காரியங்களை செய்ய வேண்டும். எதை செய்தாலும் அது அநியாயமான காரியங்களாக இருந்தால் அதை விட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் விலகிவிட வேண்டும். நீதியை செய்யும் பொழுது நம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் அவரில் பிறந்த பிள்ளைகள், தேவனால் பிறந்தவர்கள். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை ஏற்றுக்கொண்டோமோ, இயேசு கிறிஸ்துவை நம்முடைய குடும்பத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அவரை போல வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நீதி உள்ளவர். அதே போல நாமும் நீதியான காரியங்களை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம்.
அவருக்குள் நாம் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அதே போல வாழ நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பிதாவின் சித்தத்தை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறோமா என்று நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்றால் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டவைகளை விட்டு விடுவோம். தேவனுடைய பிள்ளைகளாய் அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ்வோம். ஒருபோதும் சத்ருக்கு இடம் கொடுக்காதபடிக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு எதிர்த்து நிற்போம். ஹல்லேலூயா. பொல்லாங்கனால் நம்மை தொட முடியாது, நம்முடைய குடும்பத்தை தொட முடியாது. நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படும். கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாய் அடைக்கலமாய் இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. சத்ரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எங்களோடு கூட இருந்து ஆபத்துக்கு தப்புவித்தவரே துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, உமக்கு நன்றி. எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் வாழ்கிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி கொடுங்கப்பா. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிப்பீராக. மற்றவர்களுக்கு முன்பாக தலை நிமிர செய்யுங்க. பிள்ளைகள் வேண்டிக் கொள்கிறதுக்கு நினைக்கிறதுக்கு மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற சரீரத்தில் உள்ள எல்லா பலவீனங்களையும் நீக்கி ஆசீர்வதிங்க. சுகப்படுத்துங்க, விடுதலையாக்குங்க. இப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். இப்படியே ஆசீர்வதிக்கும் கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். இப்படியே பாதுகாக்கும் கரம் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். எந்த சத்துருவின் கிரியைகளும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு வேலி அடைங்கப்பா. இப்படியே இரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோமப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்திலே நம்முடைய சமாதானத்தை தருவீராக. சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதான ஆளுகை செய்யட்டும். இப்படி நன்மையினால் நிரப்புவீராக. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன பிரகாரம் பிள்ளைகள் வாழ்க்கையிலே சத்ருவானவன் பல ஆயுதங்களை உருவாக்கலாம். அவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோமப்பா. என் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துவீராக. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்க. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். அந்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு கிருபைகளை கொடுப்பீராக. அப்படியே சமூகத்திலே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.